அமெரிக்காவிற்கு ஈரான் வார்னிங். புது வழியில் போர் பஞ்சாயத்து. ஈரான் அமெரிக்கா மோதல் எப்போது முடியும்? E20 பெட்ரோல் கொடுமையிலிருந்து எப்போது வெளியே வருவோம் என இந்தியா உட்பட மொத்த உலகமும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. இப்படி இருக்கையில் அமெரிக்கா குறித்து ஈரான் காட்டமாக பேசியிருப்பது பஞ்சாயத்து இப்போதைக்கு முடியாது போல என்று சர்வதேச அரசியல்வாதிகளை பேச வைத்துள்ளது. தங்கள் நாட்டின் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா தொடங்கினால் அதற்கு மிக கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்றும், அமெரிக்க ராணுவத்தினர் யாராவது தங்கள் மண்ணில் கால் வைத்தால் காலை வெட்டுவோம் என ஈரான் ராணுவ தரைப்படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலி ஜஹான் ஷாகி பேசியுள்ளார். தங்களின் தரைப்படை போருக்கு முழுமையாக தயாராக இருக்கின்றது. நாங்கள் எங்களின் எல்லைகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றோம். எதிரிகள் ஊடுருவினால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்றும் ஜெனரல் கூறியிருக்கின்றார். இப்படியாக ராணுவ எச்சரிக்கை ஒருபுறம் இருந்தாலும், மறுபுறம் அமெரிக்காவுடனான தூதரக உறவுகள் மறைமுகமாகவே நீடிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியிருக்கின்றார். இந்த பஞ்சாயத்துகளுக்கு நடுவே ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை ரெகுலர் செய்வது பற்றி ஓமனுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவை நெருங்கி வருவதாக ஈரான் கூறியிருக்கின்றது. ஈரானிடம் இறங்கி வந்த ட்ரம்ப், அணுசக்தி ஒப்பந்தம் வேண்டாம், ஹார்முஸை திறக்க கெஞ்சல். தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் உலகளாவிய எண்ணெய் வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் முடங்கியுள்ளது. இதனை சரி செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானிடம் வைக்கப்பட்ட மூலோபாய கோரிக்கையான அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற நிபந்தனையை கைவிட முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை வெளியிட்டிருக்கும் அறிக்கையின்படி, ஈரான் ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக மீண்டும் திறந்தால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தம் செய்யும் முயற்சியை கைவிடுவதற்கு தயாராக இருப்பதாக அதிகாரிகளிடம் கூறியதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானுடனான விரிவான அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்வதை விட உலகளாவிய கச்சா எண்ணெய் வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதையே தனது முதன்மை இலக்காக ட்ரம்ப் கருதுவதாகவும் அறிக்கை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் ட்ரம்பின் இந்த நோக்கத்திற்கு ஈரான் வைத்திருக்கும் முக்கிய நிபந்தனைகள் சிக்கலாக அமையலாம் என்றும் தெரிகின்றது. போர் விரைவில் முடிவை எட்ட சவுதி அரேபியா தொடர்ந்து ட்ரம்புடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.